அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளாக பார்க்கும் பொழுது பல்வேறு விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவில் கிரக அமைப்புகளால் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். இறைவனை, அதாவது அந்த காளி பகவானை நினைச்சாலும் கூட சில விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறத தடுக்கவே முடியாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சாதகமற்ற நிலையில இருக்கு அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு பாதகமான சூழ்நிலைகளையும் பலன்களையும் தரும். அதனால கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நீங்க உஷாரா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு நிலைப்பாடுகள்ல உங்களுக்கு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகலாம். அதாவது அது உங்களுடைய தொழில் வியாபாரமாகட்டும், குடும்பமாகட்டும், உத்தியோகமாகட்டும், இப்படி அனைத்து வித நிலைப்பாடுகள்லையும் உங்களால ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியாது. அதனால் முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை தள்ளி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். அப்படியே நீங்கள் முடிவுகளை எடுத்தாலும் அது தங்களுக்கு தான் பாதகமாக முடியும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ள பாருங்கள். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ரீதியாக ரொம்பவே நீங்கள் சிரமப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு அவ்வப்போது மருத்துவ செலவுகளையும் அது ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா தொழில்நுட்ப சவால்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலும் ராகு மற்றும் புதனுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை மனநிலை சார்ந்த சவால்கள் அதிக அளவில் உங்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது. மனநலம் சார்ந்த சவால்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, குழப்பமான மனநிலை, உறவுகளுக்கு மத்தியில் எழுகின்ற அந்த பகைமையான உணர்வு, கலகம் ஏற்படுறதுனால உறவுகளுக்குள்ள சகோதரிகளுக்குள்ள ஏற்படுகின்ற விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் பகைமையாக மாறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்கள், மனது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை இது சுட்டி காட்டுது. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியம். அதை விட முக்கியம் இந்த காலத்தில் நீங்கள் பொறுமையுடன் முடிவுகள் எடுக்க வேண்டியது அவசியங்க. வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் சாத்தியமாகலாம். ஆனால் தொழில்நுட்ப திட்டங்களில் பொறுமையை கடைபிடிக்க பாருங்கள். ஊகங்கள் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோசனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது. அப்படிங்கிறதுனால இந்த காலம் ரொம்பவே நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில பல விஷயங்களில் முக்கிய மாற்றங்கள் ஏற்படலாம். அதாவது சில நேரங்களில் நீண்ட கால திட்டங்களில் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்கும். வண்டி வாகன மாற்றம் பற்றி நீங்கள் யோசனைகள் செய்வீங்க. சொத்து வரி தணிக்கையில் நன்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆபத்தான வர்த்தகத்தில் விலகி சேமிப்பை பாதுகாக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலம் மனம் பல விதங்களில் போராட செய்யும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்க. அதே நேரம் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு வேலையையும் செய்யாதீங்க. அதே நேரம் அக்கம் பக்கத்தினரை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று. வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்க செய்யும். தேவைகள் பூர்த்தியாகும். பழைய கடனை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க. பூர்வீக சொத்து விஷயத்தில் எச்சரிக்கையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்தில் இருந்த அலைச்சல்கள், டென்ஷன்கள் விலக ஆரம்பிக்கும். அலுவலகத்தில் தேடிய முக்கிய ஆவணங்கள் தென்பட ஆரம்பிக்கும். குடும்பத்தினர் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது நல்லது. அரசால அனுகூலங்கள் ஏற்படலாம். முக்கிய பிரமுகர்களுடன் நட்பு கிடைத்து அவர்களால் இல்ல விசேஷங்களில் பங்கேற்பீங்க. அலுவலக ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ளலாம். வியாபாரத்தில் ஓரளவுக்கு கணிசமான லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரம்
தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரலாம். அலுவலக வேலைகள் உடனடியாக முடியாமல் இழுபறையாகவே இருக்கும். நல்ல பெயர் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும். பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பாராத பயணத்தில் தடங்கல்கள் உருவாகலாம். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது. அதே நேரம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க. மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும். நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கப்பெறுகிறதுங்க. ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உருவாகலாம். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உடல் நலன்ல கவனம் தேவைப்படுது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க. அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க. அலுவலகத்துல அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம். உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுதுங்க. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம். இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். பணவரவு கணிசமாக
தானாகவே உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்கள்ல சென்று வருவீங்க. உறவினர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரத்தில் இந்த காலம் அவர்களால் சுப உபத்திரமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது.